நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தின் சகல இடங்களிலும் நாளை நள்ளிரவு முதல் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம். இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு குறைவின்றி ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அறிவித்துள்ளார். சர்வதேச உறவுகளின் போது நாட்டின் இறைமை, சுதந்திரம் என்பனவற்றை ஒருபோதும் அர்ப்பணிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளரிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 20வது அரசியலமைப்பு சட்டமூலத்தில் கையொப்பமிட சபாநாயகர் தீர்மானித்துள்ளார். பாகிஸ்தானில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் உயிரிழந்த மத பாடசாலை மாணவர்களின் இறுதிக் கிரியைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. நாளை நள்ளிரவு தொடக்கம் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை மேல் மாகாணத்தின் சகல இடங்களிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட இருக்கிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் பரிந்துரைக்கமைய கொழும்பு, கம்பகா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களின் சகல இடங்களிலும் இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட இருக்கிறது. ஆனால் திங்கட்கிழமை 5 மணிக்கு ஏற்கனவே தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படாத இடங்களில் மாத்திரமே இந்த சட்டம் தளர்த்தப்பட இருக்கிறது. கொழும்பு, குர்நாகல், கம்பகா, களுத்துறை மாவட்டங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் மருந்து வகைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக நாளை காலை 8 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரையும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களும் மருந்தகங்களும் திறக்கப்பட இருக்கின்றன. வீடுகளில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இதன் கீழ் 14 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் விநியோகிக்கப்பட இருப்பதாக கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவர் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். முன்பை விட தற்போதைய நிலை மோசமாக காணப்படுவதால் உரிய சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுமாறும் அவர் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக இலங்கையுடன் தொடர்ச்சியாக ஒத்துழைப்புடன் செயல்பட தயார் என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் கருத்து வெளியிட்டார். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தமது நோக்கமாகும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் இலங்கைக்கான முதலீடுகளுக்கு ஊக்குவிப்பளிக்கப்பட இருக்கிறது. வெளிநாட்டு கடன்களன்றி வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக் கொள்வது இலங்கையின் நோக்கமாகும் என அங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். இலங்கை மத்தியஸ்தமான வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றுகிறது. சர்வதேச உறவுகளின் போது நாட்டின் இறைமை, சுதந்திரம் என்பனவற்றை ஒருபோதும் அர்ப்பணிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளரிடம் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பிரிவினவாத பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டின் அபிவிருத்திக்கு சீனா உதவி வழங்கியதாகவும், ஆனால் இதன் விளைவாக இலங்கை சீனாவின் கடன் பொறியில் சிக்கவில்லை என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேலும் வலியுறுத்தினார். போதைப்பொருள், கரையோர பாதுகாப்பு என்பனவற்றை வலுப்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அமைதியான பிராந்தியமாக இந்து சமுத்திர வலயத்தை காண்பது தமது நோக்கமாகும் என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இதன்போது வலியுறுத்தினார். இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்ட அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ மாலைதீவை நோக்கி பயணமானார். அவர் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்திற்கும் விஜயம் செய்திருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். அரசியல் அமைப்பின் 20வது திருத்தம் தமக்கு கிடைத்தவுடன் அதில் கையொப்பமிட இருப்பதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பாபேவர்தன தெரிவித்துள்ளார். திருத்தச் சட்ட வரைவு பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. திருத்தச் சட்டம் மூலம் தமக்கு இன்று கிடைக்குமாயின் நாளை அதில் கையொப்பமிட உள்ளதாகவும் அவர் கூறினார். 20வது சட்ட மூலம் 3/2 பெரும்பான்மையுடன் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. முத்துராஜவெல கழிவகற்றும் பிரதேசத்தில் டிப்பர் வாகனங்களின் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்துமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். முத்துராஜவெல ஈரநில பிரதேசத்தை சட்டவிரோதமான முறையில் மண்ணிட்டு நிரப்பும் பணிகள் தூர இடங்களில் இருந்து வரும் டிப்பர் வாகனங்களின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றமை தெரிய வந்திருக்கிறது. நீண்ட காலமாக இந்த டிப்பர் வாகனங்களின் மூலம் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறுவது தெரிய வந்துள்ளதை அடுத்து அமைச்சர் மஹிந்த அமரவீர இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார்.
நாட்டுக்கு தேவையான 60% குடிநீர் விநியோகத்தை அடுத்த வருடம் மார்ச் மாதம் அளவில் மேற்கொள்ள முடியும் என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் குடிநீர் தேவையில் 45% பகுதி தற்சமயம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5 ஆண்டுகளில் நாட்டில் மொத்த குடிநீர் சேவையை பூர்த்தி செய்வது இலக்காகும். யாழ்ப்பாணம் நாகதீபம் பிரதேசத்தில் 1200 பேருக்கும், வவுனியா மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த 48,000 பேருக்கும், யாழ் குடாநாட்டில் வசிக்கும் 20,000 பேருக்கும் குடிநீரை வழங்கும் வேலை திட்டம் அமலாகிறது. நாடளாவிய ரீதியில் 5 குடிநீர் திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார மேலும் கூறினார். உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் லிந்துல நகரசபை தலைவரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தலைவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மத்திய மாகாண ஆளுநர் லலித் யு கமகே வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. SLS தரச் சான்றிதழ்களுடன் கூடிய உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் அரசாங்க வர்த்தக கூட்டுத்தாபனத்தினூடாக மக்களுக்கு வழங்கும் வேலை திட்டம் அமுலாகிறது. அமைச்சர் பந்துல குணவர்தனவின் பணிப்புரைக்கமைய இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதன் கீழ் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட தொற்று நீக்கும் திரவங்களை சந்தைப்படுத்தும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. சலுகை விலையின் கீழ் மக்களுக்கு தேவையான பொருட்களை அரசாங்க வர்த்தக கூட்டுத்தாபனத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு ஒரு வகை புழுக்களின் தாக்கத்தினால் பலாங்குட பிரதேசத்தில் 5 ஏக்கருக்கும் அதிகமான தேயிலை தோட்டங்கள் அழிவடைந்திருப்பதாக தேயிலை செய்கையாளர்கள் அறிவித்துள்ளார்கள். பலாங்குட, பின்னவல, கவரஹேன போன்ற பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்கள் இதனால் கூடுதலாக சேதமடைந்திருக்கின்றன. உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் உயிரிழந்த மத பாடசாலை மாணவர்களின் இறுதிக்கிரியைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. பெஷாவர் நகரில் அமைந்துள்ள இந்த மத பாடசாலையில் கல்வி கற்ற 8 மாணவர்கள் இந்த தாக்குதலால் உயிரிழந்தார்கள். தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் இதுவரை உரிமை கோரவில்லை. ஆப்கானிஸ்தான் ஊடான எல்லைப் பகுதியில் இந்த மத பாடசாலை அமைந்திருக்கிறது. அண்மை காலங்களில் பாகிஸ்தானில் இடம்பெறும் தற்கொலை தாக்குதல்களில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் ஆரம்ப கட்ட வாக்களிப்பு ஆரம்பமாகியிருக்கிறது. இதுவரை 70 மில்லியன் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்குடன் வாக்காளர்கள் முன்கூட்டியே வாக்களிக்க ஆர்வம் காட்டுகிறார்கள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிச்சிகன், விஸ்கான்சின் ஆகிய மாநிலங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார். ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் ஜூர்ஜியா மாகாணத்தில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. வீதி அபிவிருத்தி, பாலங்களை நிர்மாணித்தல் உட்பட பல்வேறு வேலை திட்டங்களுக்காக அரசாங்கம் மற்றும் நிர்மாணத்துறை கூட்டுத்தாபனத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வது பற்றி விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் நிமல் லங்சா தலைமையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கமைய 1,00,000 கிலோமீட்டர் நீளமான கிராமிய வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கின்றன. 5000 கிராமிய பாலங்களை அமைக்கும் வேலை திட்டங்களும் இதற்கமைவாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட்.
லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் பங்கேற்கும் வெளிநாட்டு வீரர்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் இலங்கை வரவிருக்கிறார்கள். இவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார்கள். முதல் தடவையாக ஒழுங்கு செய்யப்பட்ட லங்கா பிரீமியர் லீக் அடுத்த மாதம் 21ஆம் தேதி ஆரம்பமாகவிருக்கிறது. இறுதிப் போட்டி டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெறவிருக்கிறது. பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப. ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். அரசாங்க அச்சக கூட்டுத்தாபனம் வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையிடமிருந்து 20 தொன் கடதாசியை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான நிகழ்வு அமைச்சர்களான விமல் வீரவன்ச, கெகலிய ரம்புக்வெல ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலை கடந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 மில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் சௌபாக்கிய என்ற வேலை திட்டம் வெற்றிகரமான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மக்களுக்கு தேவையான பழ வகைகள், மரக்கறி, ஏனைய உணவு வகைகள் என்பனவற்றை வீட்டுத் தோட்டங்களில் உற்பத்தி செய்து கொள்வதே இதன் நோக்கமாகும். இந்த வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் வவுனியாவில் அண்மையில் இடம்பெற்றது. அண்ணா, 30 நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கிறது. ஊவா மாகாணத்திலும் திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தின் சகல இடங்களிலும் நாளை நள்ளிரவு முதல் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம். இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு குறைவின்றி ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அறிவித்துள்ளார். சர்வதேச உறவுகளின் போது நாட்டின் இறைமை, சுதந்திரம் என்பனவற்றை ஒருபோதும் அர்ப்பணிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளரிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 20வது அரசியலமைப்பு சட்டமூலத்தில் கையொப்பமிட சபாநாயகர் தீர்மானித்துள்ளார். பாகிஸ்தானில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் உயிரிழந்த மத பாடசாலை மாணவர்களின் இறுதி கிரியைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்றிரவு 9 மணிக்கு இடம்பெறும்.